ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், ஜனநாயகன் பட வழக்கில் நாளை காலை சரியாக 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். அதாவது 500 கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுன்னு சொல்லலாம் தயாரிக்கப்பட்ட படம் ஜனநாயகம். ஜனநாயகம்ங்கிற இந்த படத்துல நடிகர் விஜய் தயாரிச்சிருக்கிறாரு. தன்னோட கடைசி படம், அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம் அப்படிங்கிறதோட இல்லாம இது தன்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்க நிலையில இது குறித்த எதிர்பார்ப்புகள் மிக அதிகமா இருந்தது. இந்நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு, கடந்த ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் முதல் கட்டமா வழங்கப்பட்டது. UA அப்படின்னு போட்டு வழங்கப்பட்டது. அதாவது அனைவரும் பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் வன்முறை காட்சிகள், அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த படத்துக்கு வெளியிடறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. ஆனா சென்சார் போர்டு தரப்புல இதுக்கு ஒரு அப்பீல் போயிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்டிபிகேட்டை திரும்ப வாங்கின ஒரு சூழ்நிலையில இந்த படம் வெளியிடுறதுல ஒரு கடுமையான ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. இப்ப இந்திய திரைப்படங்களை பொறுத்த மட்டும் சென்சார் சர்டிபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த படத்தை வெளியிட முடியாது. இதனால என்ன ஆயிட்டு பாத்தீங்கன்னா, நாளை வெளியாக அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் அந்த படத்தோட தீர்ப்பு நாளைக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, சென்சார் சர்டிபிகேட் எங்களுக்கு கொடுத்த திரும்ப வாங்கிட்டாங்க, எங்களுக்கு படத்தை வெளியாகிறதுல எங்களுக்கு பிரச்சனை ஆகுது, இதனால நீங்க உடனடியா தர சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. நீதிபதி ஆஷா அவங்க முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொடுத்ததன் காரணமா கொடுத்த பிறகு எதற்காக இந்த சென்சார் சர்டிபிகேட் திரும்ப வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அரசின் தரப்பு, அதாவது சென்சார் போர்டு தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுல அதிக அளவுல வன்முறை காட்சிகள் இருக்குது, அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பீப்டோன் அடிக்கணும், நிறைய காட்சிகளை துண்டி கட் பண்ண, அதாவது அந்த படத்திலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சிக்கல்ல நாங்க மாட்டி இருக்குது அந்த படம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சாங்க. இதுக்கு பட தயாரிப்பு குழு நிறுவனம் என்ன சொல்லுச்சுன்னா, ஏற்கனவே நாங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பவும் இதே மாதிரி பண்றது எங்க மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா சென்சார் போர்டு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு உண்டான உடை அடையாளங்கள், அதே மாதிரி பல்வேறு அடையாளங்களை எந்த விதமான இதுவும் இல்லாம போட்டிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த படத்தை நாங்க சென்சார் கொடுத்த திரும்ப வாங்குற கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் குறித்த விளக்கங்களை உடனடியாக கொடுங்க, ஏன்னா நான் தீர்ப்பு கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த தீர்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருந்ததுனால நேற்று ஒரே நாள்ல 2 தரப்புலையும் உள்ள விளக்கங்களையும் கேட்டாங்க. விளக்கங்களை கேட்டதோட என்ன சொன்னாங்கன்னா, 9ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில காலை 9 மணிக்கு அந்த முதல் காட்சி ரசிகர்கள் ஷோ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்ல எல்லா தியேட்டர்களுமே தமிழகம் முழுவதும் உள்ள ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் எல்லாமே தயாராக இருந்தது. இந்நிலையில அந்த படமானது தள்ளி போற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பட தயாரிப்பு நிறுவனம் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. என்னன்னா, ஜனநாயகம் படம் ஒரு சில பிரச்சனைகளால விடுபட்டு இருக்குது, அதனால இதுல பணங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பணம் கட்டினவங்க வாங்கிக்கோங்க, படம் ரிலீஸ் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில நாளை காலை சரியாக 10:30 மணி அளவுல இந்த ஜனநாயகன் படத்தோட தீர்ப்பு, அதாவது அந்த படமோட சென்சார் சர்டிபிகேட் குறித்த தீர்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி திரு ஆஷா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் பாத்தீங்கன்னா, ரசிகர்களோட பல நாள் பார்க்கணும் அப்படின்னு தங்களோட அபிமான ரசிகர்களை அபிமான நாயகரை திரையில பார்க்கறதோட மட்டும் இல்லாம அவங்க குறித்த கருத்துக்களையும் அவங்க பகிரங்கமா தெரிவிக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது வரை இருந்துட்டு இருக்காங்க. இது போக என்னன்னா, இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தயாரிக்கப்பட்டு ஏறத்தாழ 1 வருடங்களுக்கு மேலாக காட்சிகள் நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு சிக்கல் காரணமா ஏற்கனவே படம் தேதி தள்ளி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில நாளை காலை இந்த படம் எத்தனாம் தேதி ரிலீஸ் செய்யப்படும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு என்னைக்கு உகந்தது, ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது குறித்து நீதிபதி நாளை காலை 10:30 மணி சரியாக 10:30 மணி அளவுல உத்தரவிடுறதா சொல்லி தற்போது அறிவித்தார்.